தேங்காய் பால் சோறு பொங்கியிருந்தேன். அதுக்கு வந்து சிக்கன் கிரேவியும் கொஞ்சம் செஞ்சேன். ஒரு பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றி 2 பட்டையும் 2 ஏலக்காவும் போட்டு தாளிச்சிட்டு, அது கூடவே கொஞ்சம் பல்லாரி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு 2 பச்சை மிளகா, அப்புறம் ஒரு தக்காளி வெட்டி வச்சுருந்தேன், அதையும் போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு, அப்புறம் வத்தல் பொடி, மல்லிப்பொடி, கொஞ்சம் கரம் மசாலா பொடி, மஞ்சள் பொடி, இது எல்லாத்தையும் அதில் அந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருந்த சிக்கனையும் அதோடு போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு 1 டம்ளர் தண்ணியும் ஊற்றி கிண்டி கொடுத்துட்டு வச்சு மூடி வச்சுட்டேன். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா திறந்து பார்த்தேன். நல்லா கொதித்து வற்றி போய் இருந்துச்சு, நல்லா கறியும் வெந்திருந்தது. அது கூட வந்து தேங்காய், முந்திரி பருப்பு, கசகசா 3ஐயும் சேர்த்து அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் அதோடு ஊற்றி நல்லா கிண்டி கொடுத்து கொதிக்க வச்சாச்சுன்னா சிக்கன் கிரேவி ரெடி. இந்த தேங்காய் பால் சோத்துக்கும் இந்த கிரேவிக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். மல்லி இலை, புதினா இலையும் அதோடு போட்டாச்சு. போட்டு கொதிக்க வச்சுக்கிற வேண்டியதான். கொஞ்சம் வந்து சிக்கன் பொரிக்கிறதுக்கு